ஏங்க வெளில வாங்க முதல்ல. ஏங்க உங்களால என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல வெளியில வாங்க. ஏங்க இப்ப வெளியில வர போறீங்களா இல்லையா? ஏங்க இப்படி எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏங்க வெளியில வாங்கன்னு சொல்றேன்ல. வெளிய வாங்க. வேலு, ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவ? ஒழுங்கா தன்மையா பேசி வர சொல்லு. மேடம் இது ஒரு லூசு மேடம். ஏதாவது நினைச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்காதீங்க. ஏய் மரியாதையா பேசு, இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அமைதியா இருங்க சார். வேலு, நீ பொறுமையா இரு. சிச்சுவேஷன் சரியில்லை. முதல்ல அந்த பொண்ணை வெளியே வர சொல்லு. ஏங்க இங்க பாருங்க, முதல்ல வெளியே வாங்க. ஏங்க எனக்கு 1008 வேலை இருக்குங்க. எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்திருக்கேங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. எதா இருந்தாலும் பேசிக்கலாங்க. ஏங்க நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? இவ்வளவுதான் நீங்க என் பேச்சு கொடுக்குற மரியாதையா? ஏங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. நீங்க முதல்ல வெளியே வாங்க. ஏங்க இப்ப நீங்க வெளியே வரல, முருகன் மேல சத்தியமா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். ஐயோ, அம்மாடி ரேணு, நீங்க உள்ள வாங்க. என்ன வாங்க. வேலு கூப்பிடுறாங்கல்ல, போ. மேடம்? என்ன மேடம்? போய் என்னன்னு கேளு. வேலு போப்பா. ம், நீங்க மட்டும் வாங்க. ரேணு என்னங்க? ரஞ்சனி, அம்மா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் கோயில சுத்தி காட்டிட்டு வாமா. சரிம்மா. மாப்பிள்ள ஏன் தயங்குறீங்க? ரஞ்சனி உங்களுடைய மனைவி. அவங்களோட தனியா போறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. கூச்சப்படாம போயிட்டு வாங்க. சரி மாமா. சரிங்க, போலாம். போலாம். என்ன முத்துப்பாண்டி, ரத்தனம் எங்க வந்திருக்கான்னு கேட்டியா? கேட்டேங்கா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அண்ணன் இங்க வந்துருவாரு. சரி சரி, எல்லா ஏற்பாடும் ரெடியா தானே இருக்கு. ஆ, ரத்தனம் வந்த உடனே எல்லா சடங்கையும் ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் அவனை காக்க வைக்க கூடாது. அக்கா இதெல்லாம் நீ சொல்லணுமா? அண்ணன் எவ்வளவு பிஸியா இருக்காருன்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்க. நீ கவலைப்படாம ஆக வேண்டிய வேலையை மட்டும் கவனி. கொஞ்சம் இருக்கா, நான் பூசாரியை பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லிடுறேன். ம், போ. சுமதி வா போலாம். டேய், என்னடா அப்படி பாக்குற? இல்லம்மா, ஆளுக்கு ஏத்த மாதிரி டப்பு டப்புன்னு மாறிடுறீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சேன். என்ன பண்றது, நீ எல்லாம் தெளிவா இருந்தா நான் ஏன் இவ்ளோ மெனக்கெட போறேன்? ஈஸியா அவனுங்களை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நீதான் எதுக்கும் லாய்க்கில்லாம இருக்கியே. என்னம்மா பொசுக்குன்னு எப்படி பேசிட்டீங்க? நான் அந்த அளவுக்கு என்ன மோசமா பண்ணிட்டேன்? நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்க. என்னத்த செஞ்ச? வரும்போது வள்ளிய உன் கூட கூட்டிட்டு வாடான்னு தானே சொன்னேன். செஞ்சியா? அவளோட நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி கோயில் வரைக்கும் கூட உன்னால கூட்டிட்டு வர முடியல. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்றது சொல்லு? நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தம்மா, ஃபோர்ஸ் கூட பண்ணி பார்த்தேன். அவன்டானா அந்த வேலன் கூட குட்டியான வண்டியில ஏறி போயிட்டா. இதுக்கு மேல உன்னையெல்லாம் நம்பிட்டு இருந்தா நான் தான் ஏமாந்து போகணும். நானே இறங்கி வேலை செஞ்சாதான் வேலைக்காகும் போல. இந்த கோயில் நம்ம எல்லாருக்குமே குலதெய்வ கோயில் தான். ஆனா உன் மாமா ரத்தனத்துக்கு அதுக்கும் மேல. இந்த சாமியோட அருளால தான் வாழ்க்கையில அரசியல்ல இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கோன்னு அவன் தீர்க்கமா நம்புறான். இந்த கோயிலுக்கு வச்ச வேண்டுதலையோ கொடுத்த வாக்கையோ தலைய கொடுத்தாவது நிறைவேற்றியே ஆகணுங்கிற எண்ணம் அவனுக்கு ஜாஸ்தி. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தாம்மா. மாமாக்கு இந்த கோயில் ஸ்பெஷல்ங்கிறதுக்கும் என்னங்க தனியா கூட்டிட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குடா.
என்னம்மா விளையாடுறீங்களா? இந்த கல்லை நான் எப்படி தூக்குறது? டேய், உன்னால தூக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு டம்மிய செட் பண்ணி வச்சிருக்கேன்.